கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் அஸ்திவாரங்கிறது ஃபேன்ஸ் தான். விஜய் சார்னா ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ ஓட்டு வங்கிங்கிறது அடித்தளமாக அஸ்திவாரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கரூர் பிரச்சனைக்கு சீமார் சார் வந்ததுக்கே அவரை கொஞ்சம் திட்டுறாங்க, அவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்துறாங்க. இதே விஜய் சார் இருந்ததுனால அவங்களுக்கும் இந்த அசிங்கலாம் நேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறீங்க. ஆனால் அங்கே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு இடம், அங்கே என்ன நடக்கலாம் இல்லை, இதை பயன்படுத்தி இவர் அசிங்கப்படுத்துறதுக்காக வேலை நடக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபீஸ் யார் பொறுப்பு நம்ம கேட்டுருவோம். நீங்கள் கேட்குறீங்க, நான் கேட்டேன், ஏன் போகணும் போய் ஏதாவது ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பு? இது வரைக்கும் முதல்வர் எத்தனையோ இறப்புகள், எத்தனையோ உயிரிழப்பு. அப்போல்லாம் அது அவருக்கு உயிராக தெரியல. உங்களுக்கு நம்மளுக்கு என்ன அங்கே டவுட் வரும்னா, விஜய் கூட்டத்தில் செத்தாத்தான் அது உயிரா உங்களுக்கு? சார் ஒரு பெரிய விபத்து இல்லை சார், ஒரு 40 பேர் இருந்தாங்க, 60 செத்தான் இல்லை, சாராயம் 60 தானே சார். சார் நம்ம ஒரு இழப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் சொல்லி அதை நம்ம அவங்க குற்றம் விடக்கூடாது. இல்லை, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் சார் அப்படிங்கிறத உங்களுக்கு என்னோட. ஏன்னா நீங்கள் உடனே போனதை நான் தப்பு சொல்ல சார், இதுக்கு முன்னாடி ஏன் போனதுன்னு நான் கேட்குறேன் சார். எல்லாம் சொல்கிறாங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுது, விஜய் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாங்க. விஜய் வளர்ந்துற கட்சி. சமீபத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக கூடுறது இவருக்கு தான். வெளியே பயப்படாத மாதிரி காட்டிக்கலாம், நம்ம பயம் இல்லாமல் யாரும் நிற்க முடியாது. நீங்கள் பயப்பட நடிப்பீங்க, அவருக்கு இன்னும் இது வரைக்கும் விஜய்ங்கிற பேர் வாயிலுக்கு வராது. பேர் சொல்லனா பயம் எப்படி சார் சொல்லுது? நீங்கள் விஜய் பேர் சொல்லித்தான் அவர் இன்னும் பிரபலம் ஆகணும்ன்றதான் இல்லை. ஆல்ரெடி விஜய் பெரிய ஆள் தான். ஏன் சொல்ல மாட்டேங்குது? நான் பேர் சொல்கிறீங்க சார், நான் அண்ணாமலை பேர் சொல்ல மாட்டேங்க சார். நீங்கள் அண்ணாமலை பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அண்ணாமலைக்கு வார்த்தையை வாயிலுக்கு பார்த்துட்டு வராது. ஏன் வராதுன்னா எங்கே பயம் இருக்கோ அவங்க சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ மேட்ரு. அவர் தீண்டத்தக்காத வர விஜய்ங்கிற பேர் தீண்டத்தக்காத பேரா? நீங்கள் போல்டாக பேசுங்க சார். அப்போ ஒரு சாதாரண நடிகராக ஃபேன்ஸ் பேசுறதுக்கே இன்னும் கொஞ்சம் சரியாக பேசணும்னு நான் சொன்னேன். அப்போது இன்றைக்கி அரசியல் தலைவர், இன்றைக்கி அவங்க தொண்டர்கள் ரசிகர்லாம், அப்போ அவங்களுக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் அந்த பேசினா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் சார். நீங்கள் எவ்வளவோ ஏமாத்துறீங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இயக்குனர் திரு பேரரசு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை நேர்காணல் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயம் சார். உங்களுடைய கதாநாயகர் முதல் 2 படங்கள் அவர் கூட பண்ணியிருக்கீங்க. அவர் இப்போது வராரு, அரசியல் களத்துக்கு வராரு. 2026 தேர்தலில் நாங்கள் களம் காண்றோம் அப்படின்னு 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி சார் உங்களுடைய கருத்து என்ன? தாவேக்காவுக்கு இப்படி இருக்காங்க, சரி, உங்களுடைய கருத்து என்ன? தேவைக்கா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் அஸ்திவாரங்கிறது ஃபேன்ஸ் தான், அவருடைய ரசிகர்கள். அவங்க ரசிகர்களுக்கு இவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு, நாட்டுக்கு என்ன நல்லது பண்ண போகிறாரு, இதில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், அவரை பொறுத்த வரைக்கும் தலைவர். ஆமாம், அடுத்து அவர் சிஎம் ஆகணும். இந்த கனவு, ஆசை, ஆர்வம், இது எல்லாம் அடங்குனவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு ஆராய மாட்டாங்க. விஜய் சார்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ ஓட்டு வங்கிங்கிறது அடித்தளமாக அஸ்திவாரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% கன்ஃபார்மாக இருக்கும். 8லேருந்து 10% அந்த ரசிகர்கள் ஓட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ரசிகர்களை தவிர்த்து பார்த்தா இளைஞர்கள், அவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, அது அவங்க ஓட்டு போட்டும் பழகிருக்க மாட்டாங்க. இப்போ ரெட்டலைக்கு போட்டவங்க ரெட்டலையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, உதயசூரனுக்கு போட்டவங்க உதயசூரன்லேயே போட்டுக்கிருப்பாங்க. அது ஒரு போதைன்னு சொல்லலாம், விசுவாசம்னு சொல்லலாம். பழகிட்டாங்கிறோட அவங்க இன்றைக்கும் எம்ஜிஆர் தான் போடுறாங்க, இன்றைக்கும் கலைஞர் தான் போடுறாங்க. அதான் இன்னைக்கு ஏடிஎம்கே யாரும் பார்த்து போகிறதில்ல. அது மாதிரி டிஎம்கே இன்றைக்கி ஸ்டாலினோட திறமை, நல்லா ஆளுமை, அதெல்லாம் பார்த்து போகிறதில்ல. அவங்க கலைஞருக்காக ஸ்டாலின் போடுறாங்க. எம்ஜிஆருக்காக இன்றைக்கி யார் ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க, இன்றைக்கி எடப்பாடி போடுவாங்க. அப்புறம்
ஏன்னா இவருக்கு இந்த இளைஞர் இருக்காங்களா, அடுத்த இளைஞருக்கு வந்து அவங்கள அந்த இது இருக்காது. அவங்களுக்கு கலைஞர் பற்றி நினைக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் பற்றி நினைக்க மாட்டாங்க. அப்போ புதுசாக ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு போடலாமேன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறது 8 to 10 ஒரு 12 இது கன்ஃபார்ம். ஆனால் இது பத்தாது இல்லை, ஜெயிக்கிறதுக்கு இது பத்தாது. அப்போ உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பொதுமக்களோட ஓட்டு வேணும். அந்த பொதுமக்கள் தான் உங்களுக்கு என்றைக்குமே அந்த ஆட்சியை நிர்ணயிப்பாங்க. உங்களை தொடர்ந்து ஏடிஎம்கே 2 இருக்கும், 3 அப்புறம் டிஎம்கே வரும், அப்புறம் டிஎம்கே பார்த்தா அடுத்து ஏடிஎம்கே வரும். ஆனால் உங்களுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்கும், டிஎம்கே ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும், இது குறையாது. அப்போ டிஎம்கே ஓட்டு வங்கி அப்படியே இருந்து டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அடுத்தது ஏன் ஏடிஎம்கே மாறுது அப்படின்னா அதை மாற்றி வருது இந்த பொதுமக்கள். அவங்க தான் இந்த தடவை ஏடிஎம்கே வரட்டும். சார் நான் உங்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், பைட் ஒன்று பார்த்தேன். என்னன்னா சீமான் சார் வந்ததுக்கே, இந்த கரூர் பிரச்சனைக்கு சீமான் சார் வந்ததுக்கே அவரை கொஞ்சம் திட்டுறாங்க, அவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்துறாங்க. இதே விஜய் சார் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த அசிங்கம்லாம் நேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறீங்க. அதுதானே அவருடைய வேலையை. அந்த சம்பவத்துக்கு அவரும் தானே பொறுப்பு, போய் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிறது நீங்கள் ஏன் சொல்லலை? நான் சொன்னது அந்த நேரத்தில் சில சூழலில் அறிந்து நம்ம வந்து செயல்படணும். வேகம் முக்கியம், விவேகம் முக்கியம். அப்புறம் அரசியல் சூழ்ச்சிகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டு ஒரு வேகத்தில் போயிட்டு மாட்டிடக்கூடாது. உங்களுக்கு அதான் அதிலே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எம்ஜிஆர் இறந்துட்டார், அங்கே கலைஞர் போக முடியாது. உங்களுக்கு எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு கலைஞர் சிலையை கடப்பாறையில் குத்தி உடச்சிட்டாங்கல்ல, வரலாறு தானே. அப்போது எம்ஜிஆர் இறந்துட்டார், அங்கே ஒரு உணர்ச்சி வசம் இருக்கும், அங்கே அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும். அவங்களுக்கு எத்தனை கடையில் உடைப்பாங்க. சில தலைவர்லாம் இறந்தப்போ கடையெல்லாம் உடைச்சி தூக்கி போயிடுவாங்க. இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். அப்போ அங்கே வந்து அவங்க 2 பேரும் எதிரெதிர் கட்சிகள், இங்கே இறந்தது அவங்களுடைய ஃபேன்ஸ். இங்கே ஃபேன்ஸுன்னு இல்லை, உங்களுக்கு வெறும் ஃபேன்ஸ் பக்கத்தான் போகிறாரு, இறந்தவங்க பக்கத்தான் போகிறாரு. அது கரூர். உங்களுக்கு அவர் பிரச்சாரத்தான் போனார், ஏன் செத்தான்? விபத்து தானே, விபத்து. அது நிமித்தம் சிபிஐ சொல்லும், விபத்தா சூழ்ச்சியா, எந்த காரணத்தில் இறந்தாங்க, அதுக்கு விஜய் காரணமா இல்லை கரூர் உள்ள லோக்கல் ஆட்கள் காரணமா, எல்லாம் இனிமேல் அது வரும். ஆனால் அங்கே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு இடம், அங்கே என்ன நடக்கலாம், யதார்த்தமாக நடக்கலாம், இல்லை இதை பயன்படுத்தி இவர் அசிங்கப்படுத்துறதுக்காக வேலையும் நடக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு ஆகிப்போச்சுன்னா யார் பொறுப்பு? நம்ம கேட்டுறோம், நீங்கள் கேட்குறீங்க, நான் கேட்டுறேன், ஏன் போகணும் போய் ஏதாவது ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பு? அப்போ சில இடங்களில் அந்த அந்த ஒரு அதீத ஒரு நிலைமை இருக்கும். இல்லை, இதுக்கு ஒரு கருத்து என்னன்னா, இப்போ ஒரு சம்பவத்துக்கே இவர் வந்து கிளம்பிட்டாரு, ஓடிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுவே இவர் கையில் ஒரு அதிகாரம் இருந்தாலும் இப்படி தான் இவர் ஓடிடுவாரா? இவரை நம்பி எப்படி நாங்கள் வாக்குகள் செலுத்துறதுன்னு கேட்குறாங்கல்ல. இல்லை இல்லை, இப்போ உடனே வந்துட்டார் யார்? சேகர் பாலாஜி உடனே அன்பில் வையம் பண்ணிட்டார். இது வரைக்கும் முதல்வர் வந்து எத்தனையோ இறப்புகள், எத்தனையோ உயிரிழப்புகள், போலீஸே அடித்து கொண்டிருக்காங்க. திருப்போணத்தில் பொன்னாங்கள ஒரு பையனை, அஜித்துக்கிற பையனை, ஆமாம், கள்ளச்சாரம் குடிச்சு 60 மணி செத்து கிடந்தாங்க. என்ன அப்போல்லாம் அது அவருக்கு உயிராக தெரில. உங்களுக்கு நம்மளுக்கு என்ன அங்கே டவுட் வரும்னா, விஜய் கூட்டத்தில் செத்தாத்தான் அது உயிரா உங்களுக்கு? சார் ஒரு பெரிய விபத்து இல்லை சார், ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா 60 செத்தான் இல்லை, சாராயம் குடிச்சது 60 தானே சார். சாராயம் குடிச்சு சாத்தான், சாகட்டும், அவன் விட்டுருவீங்களா? பொதுமக்கள் தப்பு பண்ணிட்டான், செத்து போச்சு. செத்தவனுக்காக இல்லை சார், இப்போ போனதுக்காக செத்தவனுக்காக போனீங்க. நீங்கள் காப்பாற்றிட்டு போய் யாருக்காக போனீங்க? அந்த உயிர் இழந்தான்ல அவனுடைய குடும்பத்திற்கு ஆறு சொல்லத்தான் போனீங்க. செத்து போன பொழைச்சிட்டான், 40 பொழைச்சிட்டானா? பிழைக்கல. அப்போ உங்களுக்கு ஒன்று என்ன சொல்றிய, ஒரு பக்கம் ஏன் இங்கே போகணும் சொன்னாங்கல்ல கூட்டத்தில் போய் அப்படின்னு பார்க்க என்ன அவசியம்? அங்கே குற்றம் எங்கே சுமத்துறியா, அவன் சுமத்துறியா? அதே மாதிரி சாராயத்தை ஏன் குடித்தான், சாகட்டும் இங்கே. நம்ம வந்து ஒரு இழப்புக்கு வந்து பின்னாடி ஒரு காரணம் சொல்லி அதை நம்ம அவன் குற்றம் அடையக்கூடாது. அதே தான் இங்கேயும் இறந்துட்டான். மற்ற உயிருக்கெல்லாம் கொடுக்காத முக்கியத்துவம் எனக்கு இரவாக போறிய. அது என்ன அப்போ உங்களுக்கு எனக்கு என்னோட நோக்கம் என்னென்னா, உங்களோட சிந்தனை என்ன? நீங்கள் ஏற்கனவே செத்ததுக்கெலாம் உடனே போய் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை சம்பவம் பார்த்துட்டோம். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பதவியேற்று இந்த 4 வருஷத்தில் ஒரு உயிரிழப்புன்னா இரவோட இரவாக போனது இது ஒன்று தானே. இல்லை, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க பண்ணலாம் சார் அப்படிங்கிறத உங்களுக்கு என்னோட. ஏன்னா நீங்கள் உடனே போனதை நான் தப்பு சொல்ல சார். இதுக்கு முன்னாடி ஏன் போகலன்னு நான் கேட்குறேன் சார். போனது கரெக்டு. ஒரு முதல்வராக ஒரு 40 பேர் உயிரிழப்பும் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ முதல்வராக இரவோட இரவாக நீங்கள் போய் பார்த்தது இது சரி. நீ மற்றதுக்கெலாம் இது வரைக்கும் ஏன் போகலைங்கிறத எனக்கு கேள்வி. இது தப்புன்னு சொல்லலாம். இது சரி, ஒரு முதல்வர் அப்படியே இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஏன் போகலைங்கிற இந்த கேள்வி. அப்போ சந்தேகம் வரும். அப்போ விஜய் கூட்டத்தில் போய் செத்துட்டாங்க, இது பெருசாக்கணும். அப்போ முதல்வர் போனார், துணை முதல்வர் துபாய் போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். இவர் இல்லை, இப்போ நீங்கள் வரலன்னாலும் விமர்சிச்சிருப்பீங்கல்ல, ஏன் வரலன்னு கேட்டிருப்பீங்கல்ல. இல்லை, நீங்கள் இரவோட இரவாக போகிறவங்க தான் எங்களுக்கு விமர்சனம். இந்த வேகத்தையும் இந்த ஒரு கூடுதலான ஒரு முதல்வருடைய பொறுப்பை காட்டுறீங்கல்ல, இந்த பொறுப்பு இது ஏற்கனவே ஏன் காட்டலன்னு எனக்கு கேள்வி. இல்லை சார், இதை வச்சு என்ன அரசியல் பண்ணுறாங்க? விஜய் மேலே எல்லாம் சொல்கிறாங்க, விஜயை பார்த்து திமுக பயப்படுது, விஜய் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாங்க, அவங்க வளரக்கூடாது நமுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவார், கட்டுக்கதை வதந்தி மாதிரி தான். இதெல்லாம் நம்புறீங்களா இதெல்லாம் நீங்கள்? இல்லை, நான் கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டு விஜய் வளர்ந்துற கட்சி சமீபத்தில் சொல்கிறேன். சமீபத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக கூடுறது இவருக்கு தான். வெளியே பயப்படாத மாதிரி காட்டிக்கலாம், நம்ம பயம் இல்லாமல் யாருக்கும் இருக்கவே முடியாது. நீங்கள் பயப்படாம நடிப்பீங்க. அவருக்கு இன்னும் இது வரையும் விஜய்ங்கிற பேர் வாயிலிருந்து வராது. ஆனால் மனசுக்குள்ளே விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டே இருக்கும். ஓகே, எண்ணம் பூரா விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டே இருக்கும், வெளியே வராது. உங்களுக்கு பயம் இல்லைன்னா சார், ஒருத்தர் பயம் இல்லைன்னா ஈஸியாக சொல்லிடுவீங்க சார், வார்த்தையை பேர் வெளியே வந்துடும். இதில் என்ன இருக்க போது சொல்லிட்டு போகலாம். உங்கள் வாயிலேருந்தே வார்த்தை வரமாட்டேங்குது, பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஏன் சொல்ல மாட்டீங்க? பேர் சொல்லனா பயம் எப்படி சார்? இல்லை, உங்களுக்கு அது பயம் காட்டிக்கிறது சார். அதை பற்றி தான் பயப்பில்லை. அப்புறம் இன்னொன்று நம்ம சொல்லி இன்னும் இப்போ பெரிய ஆளாயிரம் வரும் அப்படின்றது. நீங்கள் விஜய் பேர் சொல்லித்தான் அவர் இன்னும் பிரபலம் ஆகணுங்கிறதா இல்லை. நீங்கள் மற்ற சொல்லுங்கள், வளர்ந்து வர ஒரு சின்ன சின்ன அரசியல்வாதி வேலுமூன் இருக்கார், அவர் இருக்கார். இவங்களை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நம்ம பேரை சொல்லி குறிப்பிட்டா பெரிய ஆளாயிருவாங்கட்டு. ஆல்ரெடி விஜய் பெரிய ஆள் தான். என்ன கொஸ்டின் ஒன்று, நீங்கள் இதுக்கு பண்ணது கரெக்ட் இல்லை. இப்போ நீங்கள் பேர் சொல்லணும்னு சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ சட்டமன்றத்தில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்கிறார் பாஜக அவர்களுக்கு, தமிழக பாஜகவுக்கு. முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும்போது பொறுப்பேற்றிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு எம்எல்ஏ அவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே எதிர்கட்சி தான். பாஜக வந்து அவங்க எதிர்த்துட்டு தான் இருக்காங்க, தமிழகத்தில் வரவே கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. அவங்க பேர்லாம் சொல்கிறவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு, இவருனால நமக்கு என்ன அச்சம்னு அவர் நினைக்க போகிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்க பேரை சார்? நயினார் பேரை சொல்கிறீங்க சார், அண்ணாமலை பேர் சொல்ல மாட்டேங்க சார். நீங்கள் அண்ணாமலை பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லை, சொல்ல மாட்டார். ஏன்? எங்கே பயம் இருக்கும் அங்கே வார்த்தை வராது சார். இதான் மேட்ரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற பேர்லாம் சொல்லுவார். நயினார் சொல்லுவார், எடப்பாடி தவழ்ந்து போனான்னு சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். அண்ணாமலை வார்த்தையை வாயிலிருந்து பார்த்துருக்கீங்களா? வராது. ஏன் வராதுன்னா எங்கே பயம் இருக்கோ அவங்க சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ மேட்ரு. என்னங்க அண்ணாமலைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நான் ஓகே வாபஸ் வாங்கிக்கிறேன். வராது. அவங்க அங்கே பேரை சொல்லாத அளவுக்கு ஒரு பயம் தொண்டை அடைக்கும், அவ்வளோதான். இல்லை, அவங்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறக்காக பேர் சொல்லலை, பயம் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? பேரை சொல்லுங்க. இப்போ என்ன சார், விஜய் அப்படி ஒரு கட்சி தலைவர் சார், இன்னைக்கு நடிகர் இல்லை சார், தாவேகா தலைவர்னு சொல்கிறாருல்ல சார், அது போதும் இல்லை சார்? தாவேகா தலைவர்னு சொல்லி அது வரைக்கும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுங்கன்னு சொல்கிறாரு. அது வந்து நான் ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி தான், அதெல்லாம் பெருசாக கண்டுக்காத மாதிரி தான். அப்படிங்கிறது புதுசாக கட்சி ஆரம்பிச்சு உண்மை தானே, அதுதானே சொல்லணும். சொல்லுங்க. நீங்கள் புதுசாக வந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன இன்றைக்கு புதுதாக அறிமுகம் இருக்காங்க அவங்க பேரை சொல்கிறதுக்கும் ஒரு நாகரிகம் இருக்குது. இப்போ சொல்கிறேன் சார், புதுசாக ஒரு நடிகர் ஒரு பேரை சொல்லும், இந்த மாதிரி கதிர்னு வந்திருக்காரு. புதுசாக ஒரு நடிகர் விஷ்ணு விஷாலும் ஏதோ பேரை சொல்லி அறிமுகம் இருக்குது. இப்படி சொல்கிறதுக்கும் புதுசாக நடிக்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் சொல்கிறேன், இது வந்து 3ஆந்தர 4ஆந்தர அரசியல்வாதிகள் சொல்லலாம். அப்படி இந்த புதுசாக வந்திருக்காங்க ஒருத்தன் நடிகை கூத்தாடி அப்படிங்கிறது யார் சொல்லலாம்? 4ஆந்தர அரசியல்வாதி மேடையில் பேசிட்டு போயிடலாம். ஆனால் நீங்களாம் பொறுப்பில் இருக்குங்க. முதல்வர் உங்களுக்கு விஜய் ஒன்று தான், சீமானும் ஒன்று தான், வேலுமுருகன் ஒன்று தான், எடப்பாடி அவர்கள் ஒன்று தான், சாதாரண கடைசி கூடி இருக்கிற குடிமகன் ஒன்று தான் உங்களுக்கு. அங்கே நீங்கள் வேறு பேரை சொல்லலாம், வேறு பேரை சொல்லக்கூடாது, நீங்கள் தீர்மானிக்க. நீங்கள் பேரை சொல்லாமல் பொதுப்படையாக பேசும்போது
மக்கள் தெரிஞ்சுவாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு கேள்வி வரும். அவர் தீண்டத்தகாதவரா, விஜய்ங்கிற பேர் தீண்டத்தகாத பேரா? இல்லை நீங்கள் போல்டாக பேசுங்க சார். போல்டாக பேசுங்க. போல்டாக நம்ம ஏன் பேசிக்கிருக்கோம்? இப்போ தவக தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேள்வி போறிய, நான் ஏன் பதில் சொல்ல போகிறேன்? அவர் சொல்லாதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு விவாதம் அது விவாத பொருளாகுது. அவர் சொல்லி தவிர விவாத பொருளே இருக்காது. சரி, நீங்கள் விஜய் சார் கூட 2 படம் பண்ணியிருக்கீங்க. அவருடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும். 2 படம்னா நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது இப்போவும் அப்படி தான் இருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே கேரக்டர் அதே இதில் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம பார்க்குறோம், ஆன் ஸ்டேஜில் பார்க்குறோம், அமைதியாக உட்காந்துருக்காரு. மைக் எடுத்தால் கொஞ்சம் ஆரவாரமாக பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து நடிப்பு. விஜயோட உண்மையான கேரக்டர் வந்து இதுதான் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கிறது தான் கேரக்டர், மைக்கில் நடிக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? வைகோ கோபாலசுவாமி அவர்கள், வைகோ நீங்கள் எஸ்டேட்டாக உட்காந்து பேசி பாருங்கள். பேசுங்க. என்னது பேபி இருக்கிய இந்த வரும், நல்லா இருக்கலாம். வாய்ஸ் கூல்டாக இருக்கும், நல்லா இருக்கலாம். மைக்கை கிட்ட வைங்க, துண்டு மேலே போட்டு அப்படிவாரு. நான் அமெரிக்கா ட்ரம்ப்பை பார்த்து கேட்கிறேன் பாரு. அரசியல்வாதி சிலர் இருக்குது, அவங்க மேடை பேச்சுன்னு ஒன்றும் இருக்கணும். சாதாரண பேசுகிறது ஒன்றும் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரிலாம் எல்லாத்தையும் நினைக்கக்கூடாது. நேரம் எம்ஜிஆர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அவர் மேடையிலையும் பேச தெரியாது. எம்ஜிஆர் ஒரு சாஃப்ட் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அமைதியாக இருப்பாங்க, மேடை ஏறினா கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, அது வேற. இவர் கேரக்டரே வந்து இது டேமேஜ் பண்ணுறாங்களே. இவருக்கு ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர், ஒரு பயந்தவர் அப்படின்லாம் வந்து டேக் பண்ணுறாங்க. ஆமாம் சார், ஆன்சர் சார். நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நிரூபிக்கணும். ஓகே, நான் நல்லா பாடுவேன் நிரூபிக்கலாம். அதுக்கு நான் உங்கள் பாடிக்கிட்டே பேசியிருக்க முடியாது. சிலது நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கேன். பாடி காட்டும், நான் ஒரு பாடி காட்டு என் திறமை நான் நிரூபிக்கணும். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. இல்லை நான் மைக் வச்சா நான் பாடிக்கிறேன் சார், ரெக்கார்டிங் கூப்பிடு சார், அங்கே பாடுறேன்னா எப்படி நம்புவீங்க? அரசியலுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேச்சு திறமை. சாஃப்டாக இருந்தால் நம்ப மாட்டாங்க. கூட அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே, சார் நீங்கள் எப்பவும் பேசுகிற மாதிரி ஒன்று பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது. பப்ளிக் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வரணும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அத்தனை கலைஞர் எத்தனை பண்ணார்? கலைஞர் அவருக்கு கடைசி ஒரு 5 வருஷம்தான் சாஃப்டாக பேசினார். ஆரம்பத்தில் மேடை பேச்சை பாருங்கள் நீங்கள். கலைஞரோட அதிகம் பேசுவார், ஃபயர் வைகோவோட அதிகமாக பேசுவார். ஏன்னா அதெல்லாம் பேசி பேசியே வளர்ந்த கட்சி. அண்ணா அவர்கள் மேடை பேச்சு முழங்குவார். ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அப்போ எல்லாருமே ஸ்பீச் தான், பேச்சால் வளர்ந்த கட்சின்னா திமுக தான். காங்கிரஸ் வந்து யாருக்குமே பேச தெரியாது. வருவாங்க, என்ன கருத்து சொல்லுவாங்க, என்ன செய்ய போகிறோம்பாங்க. ஒரு சாஃப்டாக பேசுகிற மத்தியில் ஒரு எழுச்சி குரல். அப்போ பேசி வளர்ந்த கட்சி இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஆட்சி ஆண்டுக்கு இருக்குது. அப்போ பேசி வளர்ந்த கட்சியை பேசி தான் எதுக்க முடியும். எடுத்து ரூட் கரெக்டு. நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி இங்கே மைக்கில் பேசுனா எப்படி சரியாக வரும்? நானே ஒரு பேட்டில் கேட்டாங்க என்கிட்ட, அரசுக்கு வரக்கு முன்னாடி, சார் விஜய் சார்கிட்ட நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார்? நான் ஒன்றே சொன்னேன், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு 100ஆவது நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் சாரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் ஃபுல்லாக கூச்சினாங்க. அப்போ அவர் கடைசியாக பேசுகிறார், நீங்கள் எல்லாம் வந்திருக்குது எல்லாருமே ஏன் பேச்சு கேட்குறக்கோ, மற்றவங்க டேரக்டர் பேச்சு கேட்குறக்கோ, மீஷோட்டு பேச்சு கேட்கவோ இல்லை, வந்து பூரா விஜய் சார் பேச்சு கேட்க தான் எங்கெங்கேதோ வர்றோம். அப்போ இவர் போயிட்டு 4-5 வாரத்தை பேசிட்டு உட்காரும்போது அவனுக்கு திருப்தி இருக்காது. அப்போ அந்த ஃபேன்ஸுக்கு திருப்திங்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி, அவங்களுக்கு எழுச்சி வர மாதிரி, அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும், அது கொஞ்சம் போல்டாக பேசணும்னு தான் நான் சொல்லி ஒரு 8 வருஷம் இருக்க அந்த பேட்டி நான் சொன்னது. அப்போ ஒரு சாதாரண நடிகராக வந்து ஃபேன்ஸ் பேசுகிறதுக்கே இன்னும் கொஞ்சம் சரியாக பேசணும்னு நான் சொன்னேன். அப்போது இன்றைக்கி அரசியல் தலைவர், இன்றைக்கி அவங்க தொண்டர்கள் ரசிகர்லாம், அப்போ அவங்களுக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் அந்த பேசினா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். சார் நீங்கள் எவ்வளவோ ஏமாத்துறீங்க நீங்கள் செய்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க, எத்தனை மக்களை விதவிதமாக ஏமாத்திக்கிருக்கோம் நம்ம அரசியல்வாதிகள்லாம். இவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறது உங்களுக்குன்னு அவங்களுக்கு தப்பு, இது ஏமாத்துறதில்ல, இவர் மூலம் மக்களுக்கு நம்பிக்கை வரங்கிறக்க பேசுகிறார். தப்பு சரி கரெக்டு. சரி, இப்போது திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, முன்னாடி அதிமுக ஆட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது சிறப்பாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சார், உங்களுடைய பர்சனல் மக்கள்கிட்டே கேளுங்க.
எந்த ஆட்சியில் அதிகம் பிரச்சனை இல்லாமல் அதிகம் பயம் இல்லாமல் அடிக்கடி ஒரு ஒரு பால் விலையாக இருக்கட்டும், மின்சார கட்டணமாக இருக்கட்டும், இந்த விலைகள் அடிக்கடி ஏறாமல் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 2 விட ஏறிச்சா மக்களுக்கு தேவையான சார். விலைவாசி கண்ட்ரோலாக இருக்கணும், தைரியமாக வெளியே வர இருக்கணும், குடி அதிகரிக்கக்கூடாது. பெண்களுக்கு குடி அதிகரித்தாலே அவங்க குடியை கெடுக்குன்னு எளிதான அப்புறம் விற்கிறாங்க. அப்புறம் பிரச்சனைகள் அங்கே கொள்ளை, இங்கே கற்பழிப்பு, எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை காதில் நியூஸ்லாம் வரும்போது ஒரு ஆபரேஷன் வருது. எடப்பாடி ஆட்சியில் உங்களுக்கு இது கம்மி 50. ஓகே. ஆனால் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆண்டாங்கல்ல, அது பின்னாடி இவங்க 4 வருஷம் இவங்க ஆண்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியை விட நான் ஒரு குடிமகனா, ஜெயலலிதா ஆட்சியை விட ஒரு சுவிட்சமாக எடப்பாடி ஆட்சி இருந்தது. அதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சுல்ல இல்லையா? பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், அந்த ஆட்சி தக்க வைக்கிறது தான் ஒரு பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. இயற்கை சீற்றம் ஒன்று நடந்துச்சு இடையில, அது ஒன்றை தவிர நீங்கள் மக்கள் எவ்வளோ புலம்புல சார். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம்லாம் அது ஒன்று, அது வந்து அது சில நம்ம வந்து நீங்கள் ஒரு 3 ஆளாக இருந்துட்டு நம்ம பார்க்கும்போது 1000 விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அதை பெரிய ஒரு எழுச்சி, அது எழுச்சிங்கிறதுல அவங்க பெருமிஷம் வாங்கிட்டு போனது என்ன வரலாறு தெரியும். ஊர்வலம் போய் சொல்ல போகிறீங்க, ஊர்வலம் போயின்னா அது ஊர்வலங்கிறது கோஷம் போடலாம், என்ன பண்ணலாம். ஓகே, அங்கே பெட்ரோல் பம்பு அது இதுன்னு வரும்போது எப்படி வந்துச்சு? அப்போ ஒரு அன்றைக்கி அந்த துப்பாக்கி சூடு இல்லைன்னா அந்த ஃபேக்ட்ரி இன்றைக்கி இல்லை, மொத்தமாக காலியாக இருக்கும். அதை ஒத்துக்கிட்டு இல்லைங்க, அந்த ஊரில் ஏன் ஃபேக்ட்ரி நோய்க்கு உள்ளே போச்சு? உங்களுக்கு என்ன பெருசு வாங்கினாங்க? அப்போ சிலது கவர்மெண்ட்டாக இருக்கும்போது சிலது எப்படி அடக்குமுறைங்கிறது அது பெரிய சவால். அது நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். அது அன்னைக்கு அது இல்லைன்னா என்ன இருக்குங்கிறது கேள்வி. நம்ம சுட்டதுக்கப்புறம் சுட்டுட்டான் சுடலையா? என்ன நடந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். யாராவது மக்கள் விட்டாச்சு, ஃப்ரீயாக விட்டாச்சு, மக்களை காணும். ரெவல்யூஷன் பண்ணும், காரை உடைக்கிறான், போலீஸ் வேலை உடைக்கிறான். உங்களுக்கு யார் பெருமிச்சு கொடுத்தது? அப்போ ஏதோ உடைப்பாங்க, கடை உடைப்பாங்க, ஏதோ கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அரசாங்கம் வேடிக்கை பார்க்கணுமா? அது வந்து நீங்கள் திமுக கூட சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணி கேளுங்க அவங்கள்ட்ட. திமுக அரசு ஆண்டால் இன்னும் நிலவரம் வந்துருச்சு, கடங்கலை ஃபேக்ட்ரியே கொளுத்தி சின்னவனா ஆக்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது சிலது ஆளுங்கட்சி சிலது அடக்கிறதுக்கு சிலது கையில் எடுப்பாங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரியும், எனக்கு தப்பாக தெரியும். சுட்டது தப்பு தான், செத்தவன் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே, ஆனால் விமர்சனம் வீச பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் நடத்துங்கிறது மிகப்பெரிய சவால். சில இடங்களில் இது நடந்தான் தீரும், வந்து இது சரின்னு சொல்லலை. சில இடங்களில் இது நடந்தான் சீரும். எத்தனை இடத்துல நான் கேட்குறேன், எடப்பாடி ஆட்சியில் தான் நீங்கள் துப்பாக்கி சூடு நடந்துச்சா? பழங்கராஜ் துப்பாக்கி நடக்கல? இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதா அம்மாவை விட எடப்பாடி அவர்கள் ஆட்சி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஜெயலலிதா அம்மா இருந்தால் 40 வருஷம் இருப்பாங்க சார். எடப்பாடிக்கு 4 வருஷம் தான் சார். புரியுங்களா? அந்த மட்டும் இன்னும் போல்டாக இருக்குங்க. எவன் கையில் பெட்ரோல் பம்பு இருக்கோ சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்துக்கலான் இருப்பாங்க. ஓகே, இதை விடுங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூர கொலை இது. அப்போ அதில் அவளை பிடிச்சிட்டாங்க கைதிகளை, சந்தோஷம். அப்பா முக்கியமான கைதிகள் தான், அதுக்கு காரணமானவங்களும் பிடிச்சாச்சு. உங்கள் கையிலையும் பிடிச்சி வச்சுருக்கீங்க, உங்கள் போலீஸ் கண்ட்ரோலில் அவன் இருக்கான். கையில் வழங்க போடுங்க, இல்லையா காலையும் வழங்க போடுங்க. எப்படி அவனை சுட்டியே சார்? அவனாவது அவங்க போலீஸ் கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல் மீறி பாம்பு போடுறான், காரை கொளுத்துறான். இங்கே போலீஸ் கண்ட்ரோல் தான் இருக்கிய, உங்கள் கஸ்டடியில் நான் இருக்கான். உங்கள் கஸ்டடியில் இருக்க எப்படி என்கவுண்டரில் போடுறிய? கண்ட்ரோலில் எப்படி போய் அப்போ போலீஸ் கையாளாமல் நீங்கள் ஏன் கூட்டி போறிய? ஒரு ஆள் எத்தனை போலீஸ் கூட்டி போறிய? என் கைட்டு வளம் கூட்டி போங்க. கைதானவன் ஒரு இடத்த காட்ட போகிறான் சார், ஒரு இடத்த காட்ட போகிறான். ஏன் சார் சுட்டிய? நீ கேட்குற ஆள் இல்லையா சார்? ஏன் சுட்டிங்க? காரணம் இப்போ கவர்மெண்ட் சொல்லுங்கள் சார். அவன் சொல்லி காரணம் சுட்டாப்புல விட்டுருந்தா பெரிய கலவரமாக இருக்கும், தூத்துக்குடி வேறு மாதிரி ஆயிருக்கும். அப்போ வேறு வழி இல்லை. அதான் இங்கே இதுக்கு என்ன 2 வருஷத்துட்டா சார். 3 முக்கியமான இதுவும் ஹாஸ்பிட்டல் செத்துட்டான். இதையும் கேள்வி கேட்க மாட்டேங்கிட்டு யாரும். அப்போ இது நாங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணியிருந்தா நீங்கள் கேட்க மாட்டியே.
அவள் சூழ்நிலைகள் சில அசாதாரண நிலைமை அதை கொண்டு வரக்கு சில நடக்கும். போலீஸே கையில் எடுப்பாங்க. இது தப்பு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு இறுதியான கேள்வி சார். என்னன்னா விஜய் சார் இப்போ வந்து உங்களை கூப்பிட்டு கட்சியில் சேருங்க அப்படின்னா சேருவீங்களா? இதை பொறுப்பு எதிர்பார்ப்பீங்களா? இல்லை அரசியல் இல்லை வேறு நமக்கு அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு விஜய் சார் தான் காரணம். அது வேறு, அரசியலுங்கிறது வேறு, சினிமாங்கிறது வேறு. ஆமாம், எனக்கு நான் ஒரு இன்னொரு இதில் எனக்கு கொள்கை அடிப்படையிலையும் சரி எல்லாமே எனக்கு ஒத்து வர முடியல. சும்மா போய்ட்டு அவங்க கூட இல்லை. இப்போ சொல்லுங்கள், கொள்கை தான் சொல்லிட்டாங்கல்ல, அதுலேயே உங்களுக்கு முரண்பாடு இருக்கா? ஒன்றே ஒன்று சார், இவர் சொன்ன கொள்கை எல்லாமே ஏதாவது சொல்லாத கொள்கைன்னா புதுசாக ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மாற்றம்ங்கிறிய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று கட்சி ஓகே வரவேற்கிறோம். நீங்கள் இவங்க திமுக சொல்லாததை எதை சொன்னீங்க? நீட்டு சொல்லிட்டீங்களா? இந்திய எதிர்ப்பு சொல்கிறீங்களா? எல்லாமே அவங்க சொன்னதோட எக்கோ பிரதிபலிப்பு. இந்த போலி வாக்காளர்கள் களை எடுக்கிறாங்க, இது டிஎம்கே சொல்லிடுச்சு, நீங்களும் அதை சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் டிஎம்கே சொன்னதை பற்றி சொல்லிட்டே இருக்கீங்க. சுயமாக நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், இது வரைக்கும் செய்யாத பண்ண போகிறையா? எந்த ஆங்கிலையும் ஒன்று தான் சார். பிஜேபிக்கு எதிராக சொல்லும்போது திமுக என்ன சொல்லுதோ அதை சொல்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக சொல்லும்போது பிஜேபி என்ன சொல்லுதோ அதை சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணால் யோசிக்கலாம். இது வரைக்கும் புதுசாக திமுக சொல்லாத ஒரு கொள்கையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. உங்கள் நேரத்துக்கு முன்னாடி மிக்க நன்றி. வணக்கம் சார்.